தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்ப வணக்க மாதம் 20ஆம் நாள். புனித சூசையப்ப தனிப்பட்ட நன் மாதிரிகையாய் இருக்கிறதை தியானிப்போம். தியானம். மனிதன் ஆங்காரத்தினாலும் தன்னலத்தினாலும் பிறர் தன்னை புகழ வேண்டுமென்று விரும்புவது ஜென்ம பாவத்தோடு பிறந்த அனைவருக்கும் இருக்கும் மோசமான குணம். இந்த துர்க்குணத்தை போக்கவே இயேசு தச்சன் மகனாக பிறக்க விரும்பினதும் அல்லாமல் புனித சூசையப்பரும் மரியன்னையும் தன்னோடு மறைந்த வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவன் விரும்பினார். அருஞ்செயல்களை செய்த போதும் சிலுவையில் உயிர்வித்த போதும் இறைவனுக்கு புகழ்ச்சியும் மனிதனுக்கு மீட்பும் கிடைக்க ஜெபித்து வந்தார். அதைப்போல புனித சூசையப்பரும் தனது வேலையை செய்து நாளுக்கு நாள் புண்ணியம் செய்து பெரிய தூயவரானார். அவர் தன் அன்றாட வாழ்க்கைக்கு இடையேயும் இறைவனை புகழ்ந்து வந்துள்ளார். தொடக்க காலத்தில் இறைவன் ஆபிரகாமை பார்த்து, என்னை பின்பற்றினால் உன்னத மனிதனாவாய் என்று கூறியுள்ளார். மோசேயின் வாழ்க்கையானது கண்ணால் காண முடியாத இறைவனை நேரில் காண்பது போல் இருந்தது என புனித பவுல் கூறியுள்ளார். புனித சின்னப்பரோ தான் செய்யும் தொழிலிலும் ஜெபத்திலும் எல்லா செயலிலும் இறைவன் முகம் தெரிவது போல் நடந்து கொண்டார். மனிதர்கள் புகழும்படியாகவோ அல்லது அவர்களுக்கு இணையாகவோ இயேசு வாழ்ந்ததில்லை. அவர் வெளி வேடங்களை வெறுத்து ஞான முயற்சிகளிலேயே ஈடுபட்டு வந்தார். நாம் இன்றைய தியானத்தின் மூலம் புனித சூசையப்பர் எளிய வாழ்வு வாழ்ந்து பெரிய தூயவரானதை அறிந்தோம். நாமும் எளிய வாழ்வு வாழ்ந்து இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிவோம். நமக்கு இறைவனுக்காக அவமானம் அவப்பெயர் கிடைக்க செய்தால் நாம் பொறுமையோடு நல் எண்ணத்துடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனிதர்கள் முன்பாக நல்ல செயல்களை செய்யாதபடி எச்சரிக்கையாய் இல்லாவிட்டாலும் வானுலகில் நமக்கு பலன் கிடைக்காது. அதனால் நாம் தர்மம் செய்யும்போது பிறருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும். வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் இரகசியமாய் உதவும் போது இறைவன் வானுலகில் சிறந்த பரிசளிப்பார் என இயேசுவே கூறியுள்ளார். இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து எங்கிருந்தாலும் இறைவனை புகழ வேண்டும். இயேசுமரி சூசை தங்கள் வாழ்வில் கடைபிடித்ததை நாமும் கடைபிடிப்போம். புதுமை. ஒரு பக்தியுள்ள கன்னியர் ஒருவர் இலவச பள்ளியில் ஏழை சிறுமிகளுக்கு பாடம் கற்பித்து வந்தார். அவர் புனித சூசையப்பரிடம் பக்தியோடு இருந்ததோடும் அல்லாமல் தன்னுடைய மாணவிகளை பக்தி வழியில் நடக்க அறிவுறுத்தி வந்தார். ஒரு வருடத்தில் மார்ச் மாத துவக்கத்தில் சிறுமிகளை பார்த்து, இந்த மாதம் புனித சூசையப்பருக்கு உரியது. அப்போது பக்தியோடு புனித சூசையப்பரிடம் உதவிகளை கேட்டால் அதனை தவறாது அளிப்பார். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை தனித்தனியே ஒரு சீட்டில் எழுதி மறைத்து வைத்து புனித சூசையப்பரின் திருசுரூபத்தின் பாதத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்றார். அவ்வாறே சிறுமிகளும் செய்தனர். மாத கடைசியில் சிறுமிகள் எழுதியதை எடுத்து வாசித்தார். அவர்களில் 10 வயதான சிறுமியோ தன் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டுமென்றும் மற்றொரு சிறுமி தன் பெற்றோர் சண்டையிடாது
அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தன. இன்னும் ஒரு சிறுமியோ தனது பெற்றோர் நீண்டகாலம் உயிர் வாழ்ந்து மரணம் அடைய வேண்டும் என்றும், மிகவும் வறுமையில் வாடிய சிறுமியோ வறுமையில் வாழ்ந்த புனித சூசையப்பரே, நான் வறுமையை தாங்கும் வரமருளும். என்னுடைய பெற்றோரும் எளிய வாழ்வு வாழ்ந்து உமக்கு மகிழ்ச்சியாய் கீழ்ப்படிந்து இயேசுவை கண்டு பாவிக்க செய்தருளும் என எழுதியிருந்தாள். இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு புனித சூசேப்பர் இறங்கி அருள் புரிந்திருப்பார் என்பது உண்மையாகும். நாம் ஒவ்வொருவரும் நமது நிலைக்கு தகுதிக்கு மேல் ஆசைப்படாமல் இருப்பதிலே மனநிறைவு அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். தனிப்பட்ட வாழ்வுக்கு முன் மாதிரியான புனித சூசையப்பரே, உம்மை புகழ்கிறோம். இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்து மகிமை அடைந்தாரே. எங்களது பாவங்களான அகங்காரத்தையும் தன்னலத்தையும் அடக்கி நாங்கள் இவ்வுலகிற்கு மறைந்தவர்களாய் இறைவனுக்கு மட்டும் ஏற்புடையவர்களாக வாழ செய்தருளும். நாங்கள் அன்றாடம் செய்பவைகளை தூய எண்ணத்துடனும் பய பக்தியோடும் இறைவனின் முன்னிலையில் இருப்பது போல் இருக்க செய்தருளும். தனிப்பட்ட வாழ்வில் புனித சூசேப்பருடைய சீடர்களாய் இருக்க உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்று நாம் அனைவரும் புனித சூசேப்பரிடம் சொல்ல வேண்டிய ஜெபம். தனிப்பட்ட வாழ்வுக்கு நன்மாதிரியான புனித சூசேப்பரே வாழ்க. தனிப்பட்ட வாழ்வில் அதிக மேன்மையடைந்த புனித சூசையப்பரே வாழ்க. தனிப்பட்ட வாழ்வில் நல்ல விதமாக நடக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற புனித சூசையப்பரே வாழ்க. ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே,
நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உத்தம தைரியசாலியான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரே அந்நிகிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.